போர் அடிக்காம பேசுறதே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி மற்றவங்களை சிரிக்க வைக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட நகைச்சுவையை ஏற்படுத்துறது நகைச்சுவை மன்னர்களால் மட்டும் தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேட்டகரி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபேவரட் காமெடியன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசென்டரை பார்த்துடலாம். விஜய் டிவியோட ஒட்டுமொத்த காமெடியன்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. ஓகே, எல்லாருமே சேர்ந்து டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறீங்களா? ஃபேவரட் காமெடியன் வின்னர் குரோசி. So favorite comedian award goes to குரேஷி அவர்கள். ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம். இரண்டாவது முறையாக இந்த அவார்ட் வாங்குறாங்க. பிக் heartfelt congratulations குரேஷி அவர்களே. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து போன வருஷமும் நான் வந்து பெஸ்ட் காமெடியன் வாங்கினேன். அண்ட் அடுத்த வருஷமும் வாங்கினேன்னா நான் வந்து அந்த துறையை வந்து நான் எவ்வளோ நேசிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். அது பீயிங் அ கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு கவுண்டர் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம காமெடி வந்து பெரியவங்களும் ரசிக்கணும், யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கணும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கணும். ஸோ அதனால் அது நான் ரொம்ப ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கான பலனாக தான் இதை நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சாருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் பிரதீப் சார், அப்புறம் எங்களுடைய ஜெகன் சார் பாக்ஸ் ஆஃபீஸ், அண்ட் எங்களுடைய இயக்குனர் ஜோஷ்வா, அவர் வந்து எனக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்தாரு. நம்ம வந்து குரேஷி நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுவீங்க, அந்த ஒரு இது கொடுத்தாரு. அதனால தான் நம்மளால் பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சது. காமெடினால் மட்டும்தான் வந்து ஒரு வீக் டே வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 2 நாள் வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அது காமெடியை பார்த்து தான். அது எதை டெலிவிஷனோ டிஜிட்டலோ வாட் எவர். ஸோ நம்ம எதை பண்ணாலுமே வந்து சரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கிறோம். ஏன்னா ஒரு ரோட்டில் நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களை பார்த்தாலே ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா சிரிச்சிருவாங்க எங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப அது ஒரு போதை மாதிரி இருக்கும் எனக்கு. சரி நம்மளை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்களே, ஸோ அதனால் இன்னும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்டர்டெயின் பண்ணோம். அண்ட் இந்த மேடையில் வந்து நிறைய பேர் லாஸ்ட் டைம் வந்து நான் அவார்டு வாங்கினேன். அண்ட் இந்த டைமில் வந்து எங்களுடைய சீனியர்ஸ் இவங்க எல்லாருமே அண்ட் சீனியர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு இவங்க கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த நேரத்தில் நான் என்னுடைய டைரக்டர் தாம்சன் சாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்டு ஏன்னா அவர் தான் செதுக்குனது, எப்படி பண்ணணும், உனக்கு என்ன பெஸ்ட்டு, எது நல்லா வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாமே. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தொடர்ந்து 2 வாட்டி வாங்கியிருக்கேன். ஐ வில் ட்ரை ஹாட்ரிக்காக வந்து பெஸ்ட் காமெடி வாங்குறதுக்கு நான் முயற்சிப்பேன் தொடர்ந்து. வெரி குட் குரேஷி. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க? ஆனால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியா? அதை விட இன்னும் சந்தோஷமாக்குறோம் இப்போ உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷஸ் கிடச்சிருக்கு, அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாம் காமெடியன்ஸ்லேருந்து எல்லாம் இப்படி வந்தீங்கன்னா அப்படியே அழகாக தெரியும் பாருங்க. ஏய் பிஞ்சமண்ட குரோஷி, என்ன ஞாபகம் இருக்காடா? டேய், அநியாயத்துக்கு குரல் கொடுத்து ஃபேமஸ் ஆனவங்களை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா அநியாயத்துக்கு என் குரலை எடுத்து ஃபேமஸ் ஆன நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா மொட்டை மாடியில காய வச்ச கருவாடை சாப்பிட்டுட்டு இருந்த நீ இன்னைக்கு விஜய் டிவில பெரிய அவார்டே வாங்குறேன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்குடா. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. உன் வாய்ஸை பேசி நீ ஃபேமஸ் ஆனதை விட என் வாய்ஸை பேசி ஃபேமஸ் ஆனது தாண்டா அதிகம். நீ எல்லாம் ஒரு ஆயா கிடைச்சாலே ஹாயா உக்காந்து 1/2 மணி நேரம் கடலை போடுவேன். உனக்கு ஜோயா வேற கிடைச்சிருக்கு, சும்மாவா விடுவேன்? அந்த ஜோயாவோட பியூட்டியும் அதுகிட்ட நீ அடிக்கிற லூட்டியும் டிவியில பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா. டே பிஞ்சமண்ட, ஆனா மனசார சொல்றேன், நீ இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும். அதுக்காக நான் என்னைக்குமே ப்ரே பண்ணிட்டே இருப்பேன்டா. நீயும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோடா பிஞ்சமண்ட. வரட்டா? தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு விஎஸ் ராகவன் சார்லாம் வந்து மறைஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு மிமிக்ரிங்கிற கலை மூலமாக அவங்களுடைய வாய்ஸ்லாம் எடுத்து நாங்கள் இன்னும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ட வந்து பேசுகிறோம். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்.
அண்ட் இதை பண்ணது அந்த டிஜிட்டல் காமெடியன் ராஜவேலு அப்படின்னு நினைக்கிறேன், அவர் தான் பண்ணுவார். ஏன்னா முதுகில் QR கோடை ஒட்டிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார், அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டலாக அவர் கன்வெர்ட் ஆயிருக்காரு. அண்டு தேங்க்யூ எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து வந்து நான் என்னால் எப்படி என்னோட பெஸ்ட் எந்தெந்த வழியெல்லாம் என்டர்டெயின் பண்ண முடியுமோ ஐ ட்ரை. தேங்க்யூ ஸோ மச்.